வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்சான் பிரிண்டரோட மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மெயின்டெனன்ஸ் பாக்ஸை ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் வந்து எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட காஸ்ட்டு, அதோட ஈல்டு, இதை பற்றி தெளிவாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸை எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இப்போ என்னுடைய பிரிண்டர் வந்து ஆஃபில் இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணுறேன், பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பவர் ஆன் பண்ண உடனே வந்து நமக்கு டிஸ்பிளே ஒரு இண்டிகேட்டர் காட்டும். இது கொஞ்சம் லாங்கான வீடியோ, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்சான் பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது எப்சான் பிரிண்டர் வாங்க நினச்சா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போது டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், டிஸ்பிளே நம்ம ஹோம் டிஸ்பிளே என்ன காட்டுது, தி மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இஸ் நியரிங் எண்ட் ஆஃப் இட்ஸ் சர்வீஸ். ஸோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ளே ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சா இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பட் அதனால் வந்து இப்போது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனால் நம்ம வந்து பிரிண்ட் வந்து கொடுத்தா பிரிண்ட் வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? வேணா சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். சாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி பிரிண்ட் எடுத்து காட்டுறேன். பாருங்க, இப்போ நான் சாம்பிளுக்கு இது ஒரு பிரிண்டர் கொடுக்க போகிறேன். எப்சான் இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். எப்படி குவாலிட்டி வரும்னு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதோட ரீசன் கரெக்டாக தெரியும், ஏன் நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ கலரே கொடுக்குறேன். இப்போ நான் கலர் பிரிண்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு தான் 3 பேஜ் இருக்குது. நான் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் இமேஜ் உள்ள தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன் இதில். ஸோ கலர் பிரிண்ட் கொடுத்த உடனே வந்து சிக்னல் வந்துடுச்சு, அந்த ப்ளூ மார்க் வருது, ப்ளூ லைட் எழுதி பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ பிரிண்ட் எப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பிரிண்ட் லைனா தெரியுதா பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இதெல்லாம் யாரும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவல் இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த பிளாக் லைன் வந்து சிஸ்டத்தில் உள்ள எரரு, இதில் உள்ள எரர் கிடையாது. ஆக்சுவல் இமேஜ் இப்படி வரணும். இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தா இதை பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி லைன் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸை மாற்றி ஆகணும். ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் நம்ம எப்படி மாற்றுறதுன்றது இப்போ பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் அது மாற்றுறதுக்கு முன்னாடி, ஸோ இதான் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் புதுசாக நம்ம ஆல்ரெடி எப்பவுமே ஸ்டாக் வையிருக்கோம். ஏன்னா இது எப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸ், இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது என்ன செய்யுது, உள்ள நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட மெயின் வேலை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தான் ஒரு டெமோ வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் பிரிண்டர் நேம் வந்து எப்சான் L15150. மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட காஸ்ட் பார்த்தீங்களா 1829. ஸோ இதான் ஆக்சுவலாக எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கும். எம்ஆர்பி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பாருங்கள், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,999 இருக்கும். பட் நம்ம வாங்கினது வந்து 1829 தான். என்ஆர்ஐ இன்ஃபோடெக்கில் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாடு உள்ளவங்களுக்கு என்ஆர்ஐ இன்ஃபோடெக் கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது ஜெராக்ஸ் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1829. இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ள இங்க் டேங்க் வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து கார்ட்ரேஜ் இருக்கும், இல்லைனா இது ஹெட்டர்னு சொல்லுவோம். ஹெட்டர், இது 3மே கண்டிப்பாக இருக்கும். இது 3ஓட வேலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிரிண்ட் நமக்கு வந்து அப்பப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கும்போது இங்க்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகிறது எல்லாமே வந்து இதில் போய் அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸில் போய் கலெக்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எப்சானில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் கெனானில் வந்து கலர் பிரிண்ட் போனீங்கன்னா பிரிண்ட் ஹெட்டர் சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு பேட்டரி மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது ஹெட்ரு அடி வாங்கிச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, எக்ஸஸ் இங்கே வந்து அது வாங்கி அதுக்கு ஒரு டேங்கர் மாதிரி வேஸ்ட் இங்கு கலெக்டர் மாதிரி
எக்ஸஸ் டேங்கை வந்து எக்ஸஸ் இங்க் வந்து டேங்கர் ரோல் கலெக்ட் ஆயிரும். இங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்கிடும். ஹெட் கிளீனிங் பண்ணுறதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் அந்த நாசில் இருக்கலாம், அந்த ஒவ்வொரு இங்குக்கும் ஒரு டியூப் இருக்கும், அதை வந்து ஏர்லக் ஆகாமல் பார்த்துக்கிடும். ஸோ இதான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட மெயின் வேலை. இதோட நிறையா இருக்குது, பட் நமக்கு இது தெரிஞ்சால் போதும். பொதுவாக வந்து ஈல்டை பற்றி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு பார்த்துட்டு நம்ம அந்த எப்சானோட ஈல்டு எவ்வளோ வரும் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் போட்ட பிறகு அடுத்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் எடுக்கிறது வரைக்கும் எவ்வளோ பேச்சு நம்ம அதை யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஈல்டு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணது வரைக்கும் 32,000 பேஜ்லேருந்து 35,000 பேஜ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 32,000 கிடைக்கும், அதிகபட்சமாக 35,000 கிடைக்கும். ஸோ 30,000 பேஜ் எடுத்துட்டிங்கனாலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்ஸை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ அந்த எரர்னு தெரியாது, சரிங்களா? ஸோ இதான் வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட மெயின் பர்பஸ் டீட்டெயில். நான் அதில் ஒன்று சொல்லியிருப்பேன், சார் நீங்கள் வந்து டு கலெக்ட் இது எக்ஸஸ் இங்க்லாம் வந்து இது கலெக்ட் ஆகுது, வேஸ்டிங்லாம் கலெக்ட் ஆகுதுல்ல, இதுக்கு என்ன ப்ரூஃப்னு நீங்கள் கேட்கலாம். அதோட ப்ரூஃபை நான் லைவாக இப்போ டெமோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து புதுசாக நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, சரிங்களா? இது வந்து இன்னும் பாக்கெட்டோட உள்ளே இருக்குது பாருங்கள். இதோட இப்போது இது வந்து எம்டி பாக்ஸோட வெயிட் போடலாம் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது, ரெண்டுமே பக்கத்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் உள்ளது வந்து புதுசு, இந்த கவரில் உள்ளது வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போ வந்து நான் என்னுடைய வெயிங் மிஷின் இருக்குது, வெயிட் செக் பண்ணுற மிஷின் இருக்குது. இதில் ரெண்டும் எடை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், புதுசு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, பழசு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான், அதே மாடல் தான். வேணால் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம் இருங்க. பாருங்கள், இது வந்து ரெண்டுமே ஒன்று தான். இது கவரில் வச்சுருக்கேன், கவரில் இல்லை. ஸோ இது வந்து புதுசு, என்னுடைய கவர் உள்ளது வந்து பழசு, கவர் இல்லாதது புதுசு. ஃபர்ஸ்ட் நான் புதுசு நான் வெயிட் போடுறேன் பாருங்கள், 0ல் இருக்குது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிராம் தான் காட்டுது மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் பாருங்கள், வெறும் 100 கிராம் தான். இது வந்து யூஸ் பண்ணாதது புதுசு. இப்போ நான் வந்து கவர் எடுத்துருவோம், நம்மள தான் அக்யூரேட்டாக தெரியும். இப்போ வந்து இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, பார்த்தா தெரியும். உள்ள பாருங்க, இங்க்லாம் இருக்கு பாருங்க, பிளாக் கலரில் இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா க்ளீன் உள்ள இங்க் மாதிரி தெரியாது பாருங்க, இது புதுசு. ஸோ யூஸ் பண்ணது இதோட வெயிட் பாருங்க 248 கிராம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு 100 கிராம் இருந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸு அதோட எக்ஸ்பைரி ஆகும்போது கிட்டத்தட்ட 250 கிராம் ஆகிறது. அந்த பேலன்ஸில் 150 கிராம் என்ன அப்படின்னா இதோட இங்க் இருக்கும். நீங்கள் அது வெயிட்டாக இருக்கும். இது வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதோட மெயின் வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் இங்க் இருக்கும், அப்புறம் வந்து வேஸ்ட் லிங்க் இதில் கலெக்டாக இருக்கும், இதெல்லாம் போய் கலெக்ட் ஆகும். இந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள அந்த இதில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த எக்ஸஸ் இங்க்லாம் இதில் போய் கலெக்டாக இருக்கும். இதான் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து பழசு 250 கிராமு, 2 கிராம் கம்மியாக இருக்குது. இது வந்து புதுசு 100 கிராம் தான் இருக்கும். ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே சேம் தான் அதுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து எப்சன் தான். ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் பார்த்தா உங்களுக்கு பக்கத்து தெரியும். ஸோ இதான். ஸோ இது மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே உள்ள இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், பழைய இதை எடுக்கணும். நம்ம இதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம வந்து மேலே உள்ள டாப் ட்ரே தான் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, பிரிண்டிங் மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதோட இந்த டிஸ்பிளே ட்ரே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இதான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸ். ஸோ இதைத்தான் நம்ம ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கா, என்னோடய ஃபிங்கர் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப் வரும் பாருங்கள், இப்படி இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இப்படி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணி இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதான் பாருங்கள், உங்களுக்கு இங்காக இருக்கும் பாட்டமாக பாருங்கள். இதான் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ். இங்க் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள், இது வேறு எதுவுமே இருக்காது. இப்போ இதில் வெயிட் பார்ப்போமா?
பாருங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 0 இருக்குது. இப்போ பாருங்க பழசு போய்க்கும். எவ்வளோ இது பாருங்க 252 கிராம் இருக்கும். இதுதான் பழசு. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசு போடுறோம் பாருங்க. ஸோ இதான் புதுசு. நம்ம புதுசு வந்து கரெக்டாக இது மேலே வரணும். இந்த சைடில் டவுன் மாதிரி இருக்குல்ல, இது மேலே வரணும். இந்த கேப் மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலர் ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரைட் சைடு இருக்கணும். ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான். இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப் இருக்கு, அந்த கேப் வந்து கேப் இல்லாமல் டச் பண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளோதான். வச்சுட்டு இந்த கேப் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். மிஷின் ஆன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து அந்த எப்சான் பிரிண்டர், அதாவது நம்ம இது மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் மாற்ற சொல்லி இண்டிகேட்டர் வரல. இப்போ நம்ம டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தா வராது. ஸோ போட்ட உடனே எல்லாரும் கவனிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஹெட் குவாலிட்டி இது பிரிண்ட் ஹெட் கிளீனிங் கொடுக்கணும். ஏன்னா அது புதுசில் இப்போ தான் போயிட்டு அது கூட இங்க் எதுவும் போயிருக்காது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இந்த பிரிண்ட் ஹெட் கிளீனிங் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதான் இங்கே போட்டுருக்கான் பாருங்க. பிரிண்ட் ஹெட் கிளீனிங் ப்ளீஸ் வெயிட் டு நாட் ஓப்பன் எனி கவர்ஸ் ஆர் டர்ன் பவர் ஆஃப் இன்ஸ்டால் கிளீனிங் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் டேக்ஸ் அபவுட் 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம பிரிண்ட் கொடுத்தா அதே மாதிரி அந்த கலர் பிரிண்ட் கொடுப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரிண்டர் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 4.5 years ஆச்சுங்க. நம்பவே மாட்டாங்க. நான் லாக்டவுனில் வாங்கினேன். 2021 வாங்கினேன். 2021 18 ஜூன். இப்போ அதே நான் எப்போ நம்ம அந்த டெஸ்ட் பிரிண்ட் எடுப்போம், அதிலே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த பிரிண்டர் காணுமே. ஸோ இங்க் க்ளீன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்சான் L15150, எப்சான் L15180, எப்சான் L15160, எப்சான் L15140. ஸோ இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் தான். இது சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆகிட்டு இருக்கு கிளீனிங்கு. இப்போ டெஸ்ட் பண்ணி எடுப்போம். அதில் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். நம்ம பிரிண்டர் எப்போ மிஷின் வாங்கணும், எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், அதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த ஹெட் கிளீனிங் முடிவும் நம்ம கொடுப்போம். ஒரு டெஸ்ட் பிரிண்ட் எடுத்துருவோம். வேஸ்ட் பேப்பர் ஆக்கியிருக்கா ட்ரே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிளீனிங் முடிய போகுது. கிளீனிங் ஆயிடுச்சு. print head cleaning is completed. Printing and also check yes கொடுங்க. அதான் டெஸ்ட் பிரிண்ட் வேணும்னு கேட்குது. ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகி வரும் பாருங்க. நம்ம எப்படி இது வந்து எல்லா பிரிண்டர்லையும் வரும். நம்ம பிரிண்ட் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பிரிண்ட் சொல்லுவோம். ஸோ அது இருக்கும். ஸோ அதான் இப்போ வந்துட்டு இருக்குது. அது வந்த பிறகு பிரிண்ட் கொடுக்கலாம். ஸோ எப்சான் L15150 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ டெஸ்ட் பிரிண்ட் வந்துருச்சு பாருங்க. இது வந்து எப்போ வாங்கினது இந்த பிரிண்டரு? ஸோ 2021 வாங்கினேன். ஜூன் 18 2021 இந்த பிரிண்டர் வாங்கினேன். இது வரைக்கும் 1,40,000 பிரிண்ட் எடுத்திருக்கேன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஆட்டோ DATF மட்டும் தான் போச்சு. மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. DATF வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரப்பாயிட்டே அடித்தேன். அதனால் சீக்கிரம் போயிடுச்சு. மற்றபடி அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிரிண்டர் கொடுக்குறேன் செக்கிங்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து ரெண்டும் வந்து சேமாக இருக்கணும் பாருங்க. அதாவது இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் பிரிண்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு. இந்த பிளாக்லாம் அடிஷ்னலாக வருது. இப்போ பிகே பார்க்க ஒரே மாதிரியா இருக்குது. அதே மாதிரி ப்ளூவும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கட்டாக இருக்குது. நான் மறுபடியும் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் லைட்டாக கட்டாக இருக்குது. மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன். பிங்க் பாருங்கள் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது.
எல்லாம் ஒரு சேமாக தான் இருக்குது. சரிங்களா? இதை வந்து இந்த பிரிண்டரோட டீட்டெயிலு இதுதான் டெஸ்ட் பிரிண்டிங்கு. இது வரைக்கும் நம்ம 1,40,000 பிரிண்டர் எடுத்திருக்கோம். ஸோ பிரிண்டர் வந்து வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இந்த ஜூன் வந்து 5 வருஷம். ஸோ அந்த ஜூன் வரவும் 5 வருஷம் முடியவும் ஒரு டீட்டெயிலாக இது வரைக்கும் நம்ம வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும். அதாவது இது வரைக்கும் யார் வந்து புதுசாக ரிவ்யூ போடுவாங்க, நிறையா வீடியோ போடுவாங்க, அன்பாக்ஸ் மீட்டிங் போடுவாங்க. ஆனால் 1 இயர் 2 இயர் 3 இயர் அப்படின்னு யாரும் வீடியோ போட்டது கிடையாது யூடியூப்பில். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி எப்சான் L15150, எப்சான் L1180, அப்புறம் வந்து பிரதரோட MFC DW4000 DW, அப்புறம் வந்து லேசரோட HP லேசரில் வந்து MFB 1188 FNW. ஸோ இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம அன்பாக்சிங் போட்டாச்சு. ஆஃப்டர் 1 இயர் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஒரு சில பிரிண்டரு எப்சான் போட்டிருக்கேன், அது மாதிரி பிரதர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஒரு வீடியோ. இது வரைக்கும் 5 இயர்ஸ் நம்ம வந்து டோட்டல் எவ்வளோ பிரிண்டர் எடுத்திருக்கோம், எவ்வளோ இங்க் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், கலர் எவ்வளோ பிரிண்டர் எடுத்திருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இன்னும் ஒரு 4 மாதம் நான் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது 4 மாதம், இப்போ நம்ம பிப்ரவரி வீடியோ எடுக்கும்போது பிப்ரவரி 2026. ஸோ ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் அதே பிரிண்டர் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு பிரிண்டர் கொடுத்தேன், லைன்லாம் வந்துச்சு. இப்போ அதே பிரிண்டர் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பிரிண்டிங் கொடுப்போம். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வேஸ்ட் பேப்பர் வைக்கணும். வேஸ்ட் பேப்பர் வச்சுக்கிறேன். ஒரு வேஸ்ட் பேப்பரு, சின்ன ஒரு லைன் வந்தது, அதுக்காக நான் மறுபடியும் ஹெட் கிளீனிங் கொடுத்துருக்கேன். ஸோ முடிய போகுது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நோ, இப்போ நான் டைரெக்டாக பிரிண்ட் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அதே பிரிண்ட் தான் கொடுக்க போகிறேன். பாருங்க, இதே பிரிண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எப்படி வந்து பார்ப்போம். பிரிண்ட்ரு கலர் பிரிண்டே கொடுப்போம். அப்படின்னா தான் குவாலிட்டி செக் பண்ண முடியும். சரி, கொடுத்துட்டேன். ப்ளூ கலர் லைட் இண்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, பெர்ஃபெக்ட் வந்து பாருங்க. அவ்வளோதான். ஸோ மெயின்டெனன்ஸ் பேக்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் பக்கத்தில் பார்த்து வச்சா தெரியும். லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பேக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பிரிண்டு, லைன்லாம் வருது பாருங்கள். இதே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பேக் சேஞ்ச் பண்ண பிறகு எடுத்த பிரிண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Please support my video and please follow my video. Thank you.